லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? இது ரவீந்திரன் துரைசாமிக்கான நேரம். ஆர்கே சார் சொன்ன கால்குலேஷனை உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நீங்க அந்த கால்குலேஷன்ல தான் சொல்லுவீங்க. ஆனால் அவர் கேட்குற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு பக்கம் வந்து சைனியை முதலமைச்சராக கொண்டு வரும் பொழுதே ஓபிசி வாக்குகள், ஜாட் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஓபிசி வாக்குகள் அப்படிங்கிற இடத்துல அவங்க நகர்றாங்க, மற்ற எல்லாத்தையும் வந்து நான் ஜாட்ஸ் எல்லாம் வந்து இவங்க கன்சாலிடேட் பண்ண பார்க்குறாங்கன்னு அப்பவே ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இன்னொரு பக்கம் ஜாட் இவர் துஷ்யந்த் சௌதாலா தனியா நிற்கும் போது அவர் தான் பி டீமா செயல்பட போறாரு, நாளைக்கு ஒன்னா கூட சேர்ந்துப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு எல்லா தரப்பினரும் பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கால்குலேஷனை சந்தேகத்தோட வைக்கிறார் ஆர்கே. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி நடந்திருக்கிறது இந்த மேஜிக்? நீங்க சொன்ன மாதிரி தான் நயாப் சிங் சைனியோட கொள்கை முடிவுகள் தான் இதற்கு முக்கிய காரணம். பொதுவாகவே ஒரு மக்களவை தேர்தலில் ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சுன்னா உடனே கோர்ஸ் கரெக்ஷன் வந்து எம்ஜிஆர் 80நாலும் சரி, ஜெயலலிதா அம்மையார் 2004க்கு பிறகுனாலும் சரி, அந்த கரெக்ஷனை பண்ணி தப்புகளை சரி பண்ணி வாக்கு வங்கியை உயர்த்துறது எல்லா மாநிலங்களோட முதல்வர்களுக்கும் ஒரு வாடிக்கை. இங்கே வந்து பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே முதலமைச்சரையை மாற்றி நயாப் சிங் சைனியை கொண்டு வர்றாங்க. அந்த சைனியை கொண்டு வர்றதுக்கு காரணமே ஒரு ஓபிசி முதல்வருங்கிற அடிப்படையெல்லாம் கொண்டு வர்றாங்க. கட்டார் ஒரு அப்பர் காஸ்ட் பஞ்சாப் சத்திரி, பட் அவங்களும் பிஜேபி ஓட்டர்ஸ் தான், எண்ணிக்கை கம்மி, இவங்க எண்ணிக்கை அதிகம் உள்ளவங்க. இவங்களை வந்து சிஎம்ஆ இவர் வரும்போது முதல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓபிசி இடஒதுக்கீடை 15லேருந்து 27க்கு உயர்த்துறார். இது அமைதியாக நடந்தது, யாரும் கிளைம் பண்ணலை. பட் அது ஆர்எஸ்எஸ்காரங்களும் மற்றவங்களும் வந்து உங்கள் இடஒதுக்கீடை உங்கள் ஆள் வந்து சைனி வந்து உயர்த்தி கொடுத்துருக்காருங்கிறத டோர் டு டோர் வந்து அந்த கேம்பெயினை பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அதற்கேற்ப அங்கே வந்து சைனீஸ் சீஃப் மினிஸ்டர் ராவ் இந்திரஜித் சிங் யாதவ் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர், கிருஷ்ணபால் குஜார் வந்து இன்னொரு சென்ட்ரல் மினிஸ்டர். அப்போ 3 ஓபிசி கம்யூனிட்டிகளையும் அவங்க ரெகனைஸ் பண்ணுறாங்க. சைனி, குஜார் அண்ட் யாதவ்னு 3 வரையும் இது பண்ணுறாங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து சப் கேட்டகரைசேஷன் இன் ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டி. அதை கண்டிப்பாக வந்து 2029க்குள்ளே மோடி செய்யத்தான் போகிறார். ஏன்னா இந்த மக்களவை தேர்தலில் 400 சீட்டுன்னு சொன்னதும் கான்ஸ்டியூஷனை காலி பண்ணிடுவாங்க, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை அழிச்சிருவாங்க, அந்த பிரச்சாரம் கடுமையாக இருந்தது. யோகேந்திர யாதவ் கூட பூமியார்களுக்கு எப்படி நிலமோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புங்கிறத சொல்லி அதை பிஜேபி கை வைக்க போகிறாங்க, அதனால பெரிய பாதிப்பு இருக்குங்கிறத சொன்னார். ஓரளவு அதில் பாதிப்பும் இருந்தது. அதை கரெக்ட் பண்ணதுக்கு இவங்க கொண்டு வந்தது தான் எஸ்சியில் உள்ள சப் கேட்டகரைசேஷனுங்கிறது. சப் கேட்டகரைசேஷனை 2006க்கு மேலே தமிழக முதல்வர் கலைஞரும் செய்தார்னு நினைக்கிறேன். அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. அது சென்ட்ரலில் சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மடியாவுக்கு கொடுத்ததும் கரெக்டு தான். ஹரியானா, தென் பஞ்சாப், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த சப் கேட்டகரைசேஷனை ஆதரித்து தான் அவங்க கொடுத்தாங்க. முடிஞ்சதும் ஹரியானாவில் சப் கேட்டகரைசேஷன் 20% எஸ்சி இடஒதுக்கீடு, ஜாதவுக்கு 10, மற்றபடி வால்மீகி, ஜனங்கினி, மற்ற ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 10ன்னு உடனே பிரித்து கொடுத்தாங்க. எப்படி சைனிய பவரை சைனிகிட்ட கொடுத்தது மட்டும் இல்லை, இடஒதுக்கீடுலையும் 15 27 உயர்த்தினாங்களோ அதே மாதிரி வந்து சப் கேட்டகரைசேஷனில் டிப்ரவ்டு ஷெட்யூல் காஸ்ட்டு, அன்டச்சபிள்ஸ் அமாங் அன்டச்சபிள்ஸ், கடையருக்கும் சமூக நீதிங்கிற அந்த பார்வையில் அவங்க இவங்களுக்கு 10% கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த ஷெட்யூல் காஸ்ட்டு தொகுதிகளில் ஜாதவ் ஷெட்யூல் காஸ்ட்டு அவங்களையும் கைவிடாமல் அதிக அளவு இவங்க வால்மீகி, ஜனக் போன்ற மற்ற ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளையும் கேண்டிடேட்டாக போட்டாங்க. ஸோ ஒரு நான் ஜாட் பொலிட்டிக்ஸை நெகட்டிவ் இதாக பண்ணாமல் பாசிட்டிவாக இவ்வளோ ஜாதிகளுக்கு பிரதிநிதித்துவம் நாங்கள் கொடுக்குறோம்னு மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அவங்க இந்து கான்சியஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸுங்கிற அடிப்படையில் அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க. அடுத்து வரதராஜன் அவர் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ், பிஜேபி 2 பேருமே சேர்ந்து கடுமையாக ஒர்க் பண்ணுறாங்க. தோத்தா இது வந்து ஃபாலோ அவுட் ரொம்ப மோசமாக பாஜகவுக்கு இருக்குங்கிறதுனால ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கே பொதுவாக இந்துக்கள் ஜாதியை கடந்து செயல்படணுங்கிற அடிப்படையில் பண்ணாலும் கூட இன்டைரக்டாக ஒரு நான் ஜாட் பொலிட்டிக்ஸும் அதுக்குள்ளே அவங்க உள்ள வச்சு தான் அதை பண்ணாங்கங்கிறதும் உண்மை. தங்கவரராஜன் அதை ஒத்துக்க மாட்டார். பட் ரியாலிட்டி அதை புரியக்கூடிய அளவுக்கு தான் மற்றவங்கள்ட்ட பண்ணாங்க. இதெல்லாம் அவங்க ஜாட்டும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தானே இப்போ கேள்வி. நீங்களே சொல்றீங்க அவங்க இப்படி தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியும் வேளாண் அந்த மசோதாவுக்கு எதிரான அல்லது விவசாயிகள் போராட்டத்தில் ஜாட்டுகள் தான் அதிகமாக இருந்தாங்க, இந்த மசோதாவுக்கு அதிக எதிர்ப்பை பதிவு பண்ணது ஜாட்டுகள் தான்,
அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு எதிரான ஒரு வியூகம் அப்படின்னா, ஆனா ஜாட்டுகள் ஓட்டும் வந்திருக்குங்கிறது தானே கேள்வி. ஜாட்டுகள் ஓட்டு வந்திருக்கு, ஜாட்டுகள் ஓட்டு குறைவாக வந்திருக்கும். முஸ்லீம் ஓட்டும் ஜாட்டு ஓட்டுகளும் வந்து காங்கிரஸுக்கு பெரிய அளவில் விழுந்ததுனால தான் காங்கிரஸும் பாஜகவும் வாக்கு சதவீதத்தில் இணையாக இருக்குது. காங்கிரஸ் இணையான வாக்கு சதவீதம் தான் எடுத்திருக்காங்க. இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தா ஜாட்டுகள் கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நிறைய 200 100 300 இப்படிதான் அது வாக்கு அது வித்தியாசம் பாஜக ஜெயித்திருக்கும். ஜாட் கான்ஸ்டியூஷன் இடத்துல காங்கிரஸ் மேசிவ் லீடில் ஜெயித்திருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா காங்கிரஸுக்கு உள்ள ஒரு ஃப்ளா, அது வந்து அவங்க ஃபைரிக்கா பிஜேபி கேடர்ஸ் ஒர்க் பண்ண அளவுக்கு காங்கிரஸ் ஒர்க் பண்ணல. அது எல்லா இடமும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. இங்கே ஜம்மு காஷ்மீரில் கூட அவங்க 36 சீட்டுக்கு கண்டஸ்ட் பண்ண 36க்கு 6 தான் ஜெயித்திருக்கிறாங்க. அது நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு ஆதரவான அலை. அந்த ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா அந்த இதில் அவங்க 370ங்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ரைடுங்க லெவலில் அவங்க அதை பேக் பண்ணதுனால நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் அங்கே ஜெயித்திருக்குன்னா அதுலேயும் காங்கிரஸ் வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் காங்கிரஸுக்கு குறைவாக தான் இருக்குது. 2019 காங்கிரஸ் எப்படி கோட்டை விட்டாங்கன்னா, நம்ம ஜெயிக்க மாட்டோம், மோடியோட வெற்றியில் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு அசிரத்தையா இருந்து கோட்டை விட்டாங்க. இப்போ கோட்டை விட்டது நம்ம ஈஸியா ஜெயித்துறோம்னு நினைச்சு கோட்டை விட்டாங்க. எல்லா எக்ஸிட் போலுமே வந்து அவங்க ஜெயிப்பாங்க ஹரியானாலன்னு தானே சொல்லப்பட்டுச்சு. அது அப்ப ஒவ்வொரு முறை எக்ஸிட் போல் பொய்த்து போறது அப்படிங்கிறது அது வந்து அப்ப எக்ஸிட் போலும் மக்கள் யாருமே உண்மையே சொல்றது இல்லையா? மக்களே போய் சொல்றாங்க. இல்ல அப்படி மக்களே போய் சொல்றாங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம்னா எக்ஸிட் போலே தேவையில்லையே. அது எடுக்கிறாங்க, நம்ம தடுக்க முடியாது. ஹிண்டு ராம் ஒர்க்கா 98ஆம் ஆண்டு நாமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி 18 சீட்டு வரும் நாம சொல்லியிருந்தோம். 30 சீட்டு வந்தது. ஹிண்டில் வந்து மீண்டும் திமுக தான் ஸ்வீப் பண்ணி சொல்லும்போது இவ்வளவு தப்பா போனது மக்கள் போய் சொல்றாங்கங்கிற முடிவுக்கு அவர் வந்து அவரே ஹிண்டில் போட்டிருந்தார். இல்ல எக்ஸிட் போலோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அவங்க போய் எக்ஸிட் போல்னு கேட்டாதானே அவங்க மக்கள் போய் சொல்ல போறாங்க. ஆனா அது அவங்களுடைய முதல் ஸ்ட்ராட்டஜியா இருக்காது. இல்ல அப்படி பார்த்தாவது கரெக்டான உண்மை வரணுமே. எக்ஸிட்ல மோட்டிவ் இல்ல இல்லையா? நீங்க ஒபினியன் போல்ல மோட்டிவ் இருக்கலாம், வோட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கு பண்ணலாம். எக்ஸிட் வந்து போல் முடிஞ்ச பிறகு தான பண்றாங்க. அந்த கேள்வியவே அதுல நீங்க அப்படின்னா இதுதான் பார்க்கணும். அந்த டிப்ரைவ்டு ஷெட்யூல் காஸ்ட் வந்து நாங்கள் யாருக்கு போட்டோம்னு சொல்றதுக்கு எக்ஸிட் போன்ல தயங்கி இருக்காங்க. அதை வெளிப்படையாக சொல்லலை, அவங்க போட்டதை சொல்லலைங்கிறதான் எடுத்துக்க முடியும். இப்ப இந்த எலெக்ஷன் வந்து அடுத்து இப்ப வரதராஜன் கூட அதை சுட்டி காண்பித்தார், மகாராஷ்டிராவில் எதிரொலிக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கால்குலேஷன் ஹரியானாங்கிற ஸ்டேட்டோட கால்குலேஷன் எப்படி மகாராஷ்டிராவுக்கு போதும்? மகாராஷ்டிராவிலையும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவாங்க. மாலி, தங்கர், வஞ்சாரான்னு 3 ஓபிசி காஸ்ட்டை கன்சாலிடேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் தமிழர்கள், நார்த் இந்தியன்ஸ், குஜராத்தி, தென் பிராமின்ஸ் இவங்களை வாக்களிக்கக்கூடிய இந்த ஜாதிகளை கன்சாலிடேட் பண்ணி இதில் சிங்கிள் லார்ஜஸ்டாக வர்றதுக்கான வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. இதுக்குள்ளே முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. மராத்தாஸ் பொறுத்தளவில் காங்கிரஸ் மராத்தா டாமினேட்டட் பார்ட்டி, சரத்பவார் மராத்தா, சிவசேனாவும் மற்ற லீடர்ஷிப்னாலும் மராத்தாஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டின்னு சொல்லும்போது இதைத்தான் அவங்க வந்து மகாராஷ்டிராவில் எடுப்பாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் கொஞ்சம் மோசமாக தோத்தாங்க மக்களவையில். இந்த வெற்றி மகாராஷ்டிராவில் இதை ரிப்பீட் பண்ணால் ஓரளவு சிங்கிள் லார்ஜஸ்டாக வர முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. பின்னர் மகாராஷ்டிராவில் மகர் அல்லாத மற்ற ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு சப் கேட்டகரைசேஷன் பண்ணுறாங்கங்கிறதையும் பார்க்கணும். ஸோ சப் கேட்டகரைசேஷனை வந்து தங்களுக்குள்ள ஒரு வெப்ப நாட்டு பாஜக பயன்படுத்துகிறாங்க. காரணம் 2024 அவங்க ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு எதிரிங்கிறத 400 சீட்டை வச்சு கடுமையாக பிரச்சாரம் பண்ணனால அதை எப்படி முறியடிக்குங்கன்னு சொல்லும்போது அதற்கு தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்னு இந்த ஒப்பனை எடுத்திருக்கிறாங்க. பேசலாம்.